எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி. மகர ராசிக்காரங்களோட ராசி அதிபதி சனி பகவான். சனி பகவான் என்பதனாலே உங்ககிட்ட இறக்க குணம் அதிகமாக இருக்கும். இறக்க குணம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதே மாதிரி நீதி நேர்மை இதை ரொம்ப கடைபிடிப்பாங்க. ஏன்னா சனி பகவானுக்கு நீதிமான் அப்படின்னா சனி பகவானை தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட நீதிமான ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி அப்படின்னா ரொம்ப மனிதநேயமாக செயல்படுவாங்க. ரொம்ப இறக்க குணம் உங்ககிட்ட நிறைய இருக்கும். யாரையாவது ஏதாவது தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா சரிப்பா பரவாயில்ல அப்படின்னு மன்னிச்சிடக்கூடிய குணம் உங்ககிட்ட நிறைய இருக்கும். எத்தனை துன்பம் வந்தாலும் அதை மற்றவங்ககிட்ட காமிச்சிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் மகர ராசிக்காரங்களை யாரையாவது பார்த்தீங்க அப்படின்னா இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா இந்த மகர ராசிக்காரங்கிட்ட நிறைய இறக்க குணம் இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்த துன்பத்தை தனக்கு வந்த துன்பம் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இதை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுடைய கஷ்டங்களை மற்றவங்கக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நிறைய கஷ்டப்படுவாங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஆனால் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. மற்றவங்க இவங்களை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப காமெடியாகவும் கலகலப்பாகவும் பேசக்கூடியவங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மகர ராசிக்காரங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ரக பயிற்சினால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற சனி பயிற்சினால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. அவளுடைய ஃபோன் நம்பர் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு இத்தனை வருஷமாக பட்ட கஷ்டங்கள் இனியாவது ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த சனி வக்ரக பயிற்சி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னம்மா வக்ரக பயிற்சி அப்படின்னே சொல்லிட்டு இருக்கீங்களே, இது எப்போ ஏற்பட போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 30ஆம் தேதி இந்த சனி வக்ரக பயிற்சி ஏற்பட போகுது. இதனால நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் எப்பவுமே இடம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியவர் இல்லை. மற்ற கிரகங்கள் மாதிரி மாதத்துக்கு மாதம் நாட்களுக்கு நாட்கள் இடம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியல. ஒரு ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னா 2.5 வருஷ காலம் அந்த ராசியிலே இருப்பார். அதே மாதிரி சனி பகவான் அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து சில அவருக்கு கொடுக்கக்கூடிய பலன்களில் சில மாறுதலை ஏற்படுத்துவார். சில பேர்த்துக்கெல்லாம் நல்ல பலன்களை இது வரையிலும் கொடுத்துட்ருப்பார். இனி அவங்களுக்கு கெடு பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். இந்த வக்ரக பயிற்சினால இதுதான் நடக்க போகுது. அதே மாதிரி வரைகளுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கெடு பலனை கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். இந்த வக்ரக பயிற்சி கெடு பலன்களை கொடுத்தவங்களுக்கு நல்ல பலனும், நல்ல பலனை கொடுத்தவங்களுக்கு கெடு பலனும் கொடுக்குவாங்க. அதனால தான் இந்த வக்ரக பயிற்சி ரொம்ப பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டைமு ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பிரச்சனைகளை வரைகளும் சந்தித்து இந்த சனியினால் நான் அவ்வளோ படாத பாடுபட்டிருப்பீங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. இந்த சனி வக்ரக பயிற்சிக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் சனி பகவான் அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றி தருவார். சில சமயம் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை தான் சனி வக்ரக பயிற்சி என்று கூறுவாங்க. தற்போது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பயணம் செய்து இருக்கிறார். இந்த நட்சத்திரத்தில் இவர்தான் முதல் முறையாக அந்த நட்சத்திரத்திலே கடைசி நட்சத்திரம் இவர் பூரட்டாதி நட்சத்திரம் தான். இந்த ராசியிலே கடைசி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் தான். இவர் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து பின்னோக்கி சதய நட்சத்திரத்தை அடைய இருக்கிறார். இதனால் நம்மளோட மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும்? சனியோட ஒரு சின்ன நகர்வு கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது ஒவ்வொரு ராசிக்கும் இல்லை, 12 ராசிகளுக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் இந்த முறை வக்ரக பயிற்சி அடைய இருக்கிறார். கும்பத்தில் சனி பின்னோக்கி
சதய நட்சத்திரத்துக்கு வராரு. இந்த வக்கரக பயிற்சி வந்து ஜூன் 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரை நட்சத்திரத்திலிருந்து அது பின்னோக்கி சென்று அவிட்ட நட்சத்திரத்தை அடைய இருக்கிறார் சனி பகவான். இதனால் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு சில பாதகங்களும் சில சாதகங்களும் இருக்குது. ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய சனி பகவானுக்கு உண்டு. இவருடைய சின்ன நகர்வு, இந்த பின்னோக்கி நகர்வு அப்படிங்கிறது நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்துமே நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்க இருக்கிறார். சனி எந்த திசைக்கு செல்றார், எந்த ராசிக்கு எத்தனாவது இடத்திற்கு செல்ல இருக்கிறார், வாழ்க்கையில் மேலே போக போகிறீங்களா கீழே வர போகிறீங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல அற்புதமான காலம். நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நீண்ட நாளாக திருமணத்தில் இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு திருமண வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இத்தனை காலமாக நிலவிய மோதல்கள் பிரச்சனைகள் அனைத்துமே நல்ல ஒரு முடிவுக்கு வரும். மனைவிக்கு இடையே 2 பேரும் பிரிஞ்சு நிறைய பாதச்சனியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பாதச்சனியில் இல்லைங்க, இதுக்கு முன்னாடியே நிறைய மோதல் கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டுகிட்டே வந்து பெரிய சண்டையாகி 2 பேரும் பிரிஞ்சு கூட இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாகுங்க. இனி சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுறதுனால நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி மகர ராசிக்கு 2வது 3வது குழந்தை வாய்ப்புக்கெல்லாம் இடம் இருக்குது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த டைமில் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. குழந்தை பிறப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சில பேர்த்துக்கெலாம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அரசியலில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பதவியே காலியாகிறதுக்கான வாய்ப்பெலாம் சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கவனமாக இருங்க. உங்களுடைய தொண்டர்களும் உங்களுக்கு எதிரியாக திரும்புறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நம்ம சனி பகவானால் ஏதாவது வருமானம் இருக்கா, நாங்கள் தான் நிறைய கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கோமே அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் சனி பகவானால் உங்களுக்கு வருமானம் சிறப்பாகவே இருக்குது. வேலையிலையும் சில மாற்றங்களை ஏற்படுத்துவார். வேலையில் நல்ல ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளிநாடு செல்லலாம் அப்படின்லாம் சில பேர் முயற்சி செய்துட்டு இருப்பீங்க. அதற்கான முயற்சிலாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது. நினைத்ததை சாதிப்பீங்க. பிஸ்னஸ்லேயும் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த டைம் அந்த கடனெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிட்டு ஒரு சேமிப்பு உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. இது ஜூன் 30ஆம் தேதிக்கு அப்புறமா இதெல்லாம் நடக்க இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவு நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீண்ட நாட்களாக திருமண வயதில் இருக்கவங்களுக்கு திருமணமாக இருக்கலாம், அல்லது வளைகாப்பு காது குத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் உங்கள் வீட்டில் நடைபெறும். அதே மாதிரி உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதே மாதிரி சில பேர்த்துக்கெலாம் வேலையில் ஏதாவது மாற்றம் வேணும், வேறு இடத்துக்கு எனக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் சில பேர் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வெளியூர் செல்லும் வாய்ப்பும் இருக்குது. அப்பாவோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் உங்களுடைய அப்பாவோட உடல் நலத்தில் மகர ராசிக்காரங்களோட அப்பாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லது முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி வரதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறதுனால நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்களும் படிப்படியாக தீரும். இதனால் வரைக்கும் படிப்பில் ஒரு சில பேர்த்துக்கெலாம் பிரச்சனையாக இருந்திருக்கலாம். படிப்பீங்க, அடுத்த செகண்டே மறந்துருப்பீங்க. இனி அப்படி இருக்காதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்துலேயும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய தங்கை அக்காவோட குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையும் படிப்படியாக சரியாயிருங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பிரச்சனைகள் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். இனி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க. உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்லதை
வழிகாட்டியாக நீங்கள் செயல்படுவீங்க. ஏன்னா நம்ம மகர ராசிக்காரங்க எப்பவுமே அடுத்தவங்களுடைய விஷயத்தை தன்னுடைய பிரச்சனையாக பார்க்கக்கூடியங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையை உங்களால் சிறப்பாக மாற்றிக்க முடியும். நீங்கள் அதற்கான உதவியெல்லாம் செய்யுங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ஒரு நல்ல காரியத்தை மட்டும் செய்துட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.